மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். நீ உண்டாயிருக்கேன்னு நான் ஸ்வீட் கொடுத்தப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு கங்க்ராட்ஸ்ன்னு சொன்னாங்க. நான் தான் அதை புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டேன். அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. அண்ணி சாரி அண்ணி. எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது. நான் அப்போ ஆக போறேன். நீங்க எல்லாம் நல்ல மனசோட ஆசீர்வாதம் பண்ணாம நாங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? போதும் போதும், போட்ட சண்டையெல்லாம் போதும். உங்க மனசு காயப்படுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. பரவாயில்ல. என் குழந்தைக்கு பெரியப்பா பெரியம்மா எல்லாரும் வேணும். கார்த்திக், நீயா பேசுற? என்னால நம்பவே முடியலப்பா. பெத்தவங்களுக்கு அவங்க குழந்தைங்க எத்தனை வயசானாலும் அவங்களுக்கு அவங்க குழந்தைங்க தான். ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்து அவங்க பொறுப்பா பேசுவாங்க தெரியுமா? அப்பதான் அவங்க பெரிய மனுஷங்க ஆயிட்டாங்கன்னு தோணும். நீ பேசின பேச்ச கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது போதும் எனக்கு, இது போதும். நீ இலக்கியாவை புரிஞ்சுக்கிட்ட தெரியுமா? அதுவே எனக்கு போதும். அவ ரொம்ப நல்லவ, எல்லாருக்கும் நல்லதை தான் நினைப்பா, கெடுதல் நினைக்கவே மாட்டா. நீ ஒண்ணு பண்ணு, அஞ்சலிய இலக்கியா கிட்ட ஒப்படைச்சிடு. 10 மாசத்துல ஆரோக்கியமான குழந்தைய அவ உன்கிட்ட ஒப்படைச்சிருவா. ஆமா, கேட்டுக்கிட்டல. இனிமே அண்ணி சொல்ற மாதிரி கேளு. அவங்க உனக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க. எனக்கு என் குழந்தை நல்லபடியா பிறக்கணும், அவ்வளவுதான். இந்த புக்க படி. அஞ்சலி, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் துணியை காய போட்டுடுறேன். சரி, பாத்து போ. ரெஸ்ட் எடுமா. என்ன நடக்குது அஞ்சலி இங்க? கார்த்திக் நேத்து தான் கௌதம் இலக்கியாவோட சண்டை போட்டுட்டு இருந்தான். இன்னைக்கு அப்படியே உல்டாவா அவங்க கூட கொஞ்சிட்டு இருக்கான். ஏன் இப்படி மாறினா? ஆண்டி, கார்த்திக் மாறல, இலக்கியா மாற வச்சிட்டா. எனக்காக இலக்கியாவை அடிக்க போனவரு இப்ப அவளுக்காக என்ன அடிக்க வராரு. இந்த கார்த்திக் போன மாதிரி எப்ப எங்க தாவுவாருன்னு தெரியவே மாட்டேங்குது. இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இதுக்காகவா அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? கார்த்திக் அவங்க பக்கம் தாவிட்டான்னா நாம நினைச்ச மாதிரி இலக்கியாவை வெளியில விரட்ட முடியாது. முதல்ல அத புரிஞ்சுக்கோ. ஏய், நீ என்னதான் பண்ணி கிழிச்சிட்டு இருக்க? கார்த்திக் நிரந்தரமா உன் பக்கம் வச்சிருக்க முடியாதா? இல்ல ஆண்டி, கார்த்திக் என் பக்கம் தான் இருந்தாரு. ஆனா அந்த இலக்கியா திடீர்னு என் குழந்தை மேல அக்கறைப்படுற மாதிரி பண்ண உடனே அப்படியே அவங்க பக்கம் தாவிட்டாரு. அதெல்லாம் இலக்கியாவோட நடிப்பு. உன் மேல அக்கறைப்பட்டாதான் கார்த்திக் வழிக்கு வருவான்னு ஒரு டிராமாவை போட்டிருக்கான். அதுல கார்த்திக் மயங்கி விழுந்துட்டான். இங்க பாரு, குழந்தை மேல கார்த்திக் ரொம்ப பிரியமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட்டை பிடிச்சாதான் பிரிஞ்சிருக்கிற அண்ணன் தம்பிய சேர்க்க முடியும்னு பிளான் பண்ணி சாதிச்சிட்டான். அந்த திட்டம் தெரியாம இந்த மாக்காங் கார்த்திக்கும் அண்ணன் அண்ணின்னு அவங்க கிட்ட போய் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கான். நான்சென்ஸ். ஆண்டி, கார்த்திக் எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. அந்த இலக்கியாவை சொல்லணும். எப்படிலாம் டிராமா போடுறா, என் மேல அக்கறைப்படுற மாதிரி நடிக்கிறா. எனக்காக துணி துவைக்கிறா, என்ன உட்கார்ந்து ஜாலியா சாப்பிட சொல்றா, நம்ம குடும்ப வாரிச பெத்து கொடுன்னு சொல்றா. அடேங்கப்பா, என்ன ஒரு ஆக்டிங்! இதுல இந்த புக்க வேற நான் படிக்கணுமா? எனக்கு வர கோபத்துக்கு அவளை அப்படியே கழுத்து நெரிச்சு கொல்லணும் போல இருக்கு. நான் பக்கெட் தூக்கிட்டு போவேன், இல்ல மாடியில ஓடுவேன், இல்ல குதிப்பேன். இவளுக்கு என்ன வந்துச்சு? ஏய், என்ன பேசிட்டு இருக்க? ஜம்ப் பண்ணி குதிப்பியா? அஞ்சலி, உன் வயித்துல குழந்தை இருக்கு.
அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆ, இருக்கு. ஏதோ வெறும் வயித்துக்காரி மாதிரி ஓடுவேன் குதிப்பேன்லாம் பேசிட்டு இருக்க. அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கு கூட சொல்லாத. இந்த குழந்தைய வச்சுதான் இந்த குடும்பத்தையே நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். அத மறந்துடாத. இங்க பாரு, இலக்கியா போட்ட நாடகத்துல குடும்பமே ஒண்ணு கூடிடுச்சு. கௌதம், அண்ணி, இலக்கியா, கார்த்திக்னு எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. இந்த சந்தோஷம் நீடிச்சா இலக்கியாவை இங்க இருந்து துரத்த முடியாது. அதுக்கு உன் புருஷனே எதிரியாதான் நிப்பான். அஞ்சலி, குடும்பம் பிரிஞ்சாதான் நம்ம திட்டம் நிறைவேறும். உடனே ஏதாவது செஞ்சு அந்த கேங் கிட்ட இருந்து கார்த்திக்க பிரிச்சு இழுத்துட்டு வா. நிச்சயமா ஆண்டி. ம். சீக்கிரமா இலக்கியா கிட்ட இருந்து கார்த்திகை நம்ம பக்கம் கொண்டு வரேன். என்ன நீங்க இலக்கியா கீழே இறக்கி விடுங்க கௌதம். சொன்னா கேளுங்க. இறக்கி விடுங்க. ஐயோ. அப்பா, பூமி சுத்துது. ஏன் இப்படி பண்றீங்க? பின்ன நீ செஞ்சது சாதாரண காரியமா என்ன? கார்த்திக் இனிமே நம்ம கூட சேரவே மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ பண்ண மேஜிக்னால நம்ம பக்கம் வந்து சேர்ந்துட்டானே. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாம எல்லாரும் ஒரே வீட்ல இருந்தா மட்டும் பத்தாது. ஒன்னா அன்பா பாசமா இருக்கணும். அப்பதான் ஒரு வீடு குடும்பமா மாறும். கார்த்திக் அஞ்சலி பண்ண கூத்துல நம்ம குடும்பம் செதஞ்சிருமோன்னு பயந்தே போயிட்டேன். ஆனா நீ சரியான நேரத்துல காப்பாத்திட்ட இலக்கியா, என் செல்லா குட்டி. கார்த்திக் அஞ்சலியும் உனக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா நீ அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு அஞ்சலி கிட்ட அக்கறையா நடந்துகிட்ட பாத்தியா? யூ கிரேட். நீ எதிரில வந்தா அவசகுணம்னு சொன்ன கார்த்தி இன்னைக்கு அண்ணி பேச்ச கேளுன்னு அஞ்சலி அடிக்க போறான். அவன் நம்ம கிட்ட சாரி கேக்குறான். வாவ், அன்பிலீவபிள். ஆமா, இந்த மேஜிக் எல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட? ஒரு நல்ல மனுஷன் கிட்ட. அவரு எனக்கு குரு மாதிரி. குருவா? யார் அது? அவரு இங்கதான் வந்திருக்காரு. இங்க வந்திருக்காரா? எங்க 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 அவரு? அங்கெல்லாம் இல்லங்க. அப்படியே உங்க ரைட்ல திரும்பி பாருங்க. பாருங்க. நானா? பாத்துட்டீங்களா? இவரை பார்த்துதான் நான் இந்த மேஜிக்கே கத்துக்கிட்டேன். நானு சும்மா சொல்லாத. சத்தியமா. உலகமே என்ன குற்றம் சொன்னாலும் ஏன் இலக்கியா தப்பு செய்ய மாட்டான்னு உறுதியா நின்னீங்கல்ல, அந்த பாசம் யாருக்குங்க வரும்? நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டத மத்தவங்க கிட்ட காட்டுறேன், அவ்வளவுதான். கௌதம், கார்த்திக் என்ன தப்பு பண்ணாலும் சரி, அவன் நம்ம குடும்பம், நம்ம சொந்தம். அவன் கிட்ட வெறுப்பு காட்டினா அது நம்ம வீட்டை தான் பாதிக்கும். அவன் யாருங்க? உங்க தம்பி. அஞ்சலி யாரு? ஏன் மாமா பொண்ணு. என்னால இவங்கள கூட அன்பால இணைக்க முடியலன்னா அப்ப நம்ம என்ன சாதிக்க போறோம் சொல்லுங்க? என் பொண்டாட்டினா பொண்டாட்டினா. கொஞ்சம் எல்லாம் வேண்டாம். இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்கேன்ல, எனக்கு எதுவும் கிஃப்ட் கிடையாதா? ஐயோ, நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமை. இப்பதான் போய் gift வாங்கிட்டு வந்தேன். நீ என்ன கேட்டுட்ட? கிஃப்டா வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா. எங்க எங்க? பின்னாடி. உள்ளயா? பாரு, நல்லா பாரு. ஏமாளி இலக்கியா, கிஃப்ட்டும் பின்னாடி இருக்கு. பின்னாடியா? எங்க? எப்படி என் gift? நினைச்சேன். Cheating fellow. என் கண்ணத்தை புடிச்சு கிள்ளிட்டு நீ ஆங்குற. ஒரு கண்ணத்துக்கு gift கொடுத்தீங்க, இன்னொரு கண்ணும் கோச்சுக்குச்சு. அந்த வலிதான். ஓஹோ, அந்த கண்ணம் அவ்வளவு சேட்டை பண்ணுதா? இப்போ பாரு. ஆமா, வாங்க வாங்கம்மா. சாரி, நான் அப்புறம் வரேன். இல்ல பரவாயில்ல, வாங்க, வந்துட்டீங்க, வாங்க. யாரு? உங்க புள்ளையும் மருமகளும் தானே, வாங்க. என்னம்மா சொல்லுங்க? நான் உன்கிட்ட பேச வரல. கௌதம், இலக்கியா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. உடனே கூட்டிட்டு கிளம்பு. என்னம்மா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதுவும் ஆகலையே, அதான பிரச்சனை. இப்படியே குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிறேன், அண்ணன் தம்பியை ஒண்ணு சேர்க்கிறேன், அஞ்சலி குழந்தைய பாத்துக்கிறேன்னு போயிட்டு இருந்தா இவ எப்ப அம்மா ஆகிறது? ரெண்டு பேரும் பிரச்சனை பிரச்சனைன்னு அலைஞ்சதெல்லாம் போதும். இனிமேலாவது உங்களுக்காக வாழுங்க.
அதான் இப்ப கார்த்திக் சமாதானம் ஆயிட்டான்ல, குடும்பமும் சந்தோஷமா ஆயிடுச்சுல, போதும். உடனே நீங்க ஊட்டி கொடைக்கானல் போய் சுத்திட்டு குழந்தையோட வாங்க 2 பேரும். அம்மா அதுக்கு எதுக்கு ஊட்டி கொடைக்கானல்னு போகணும்? ஏசிய 18ல வச்சுட்டு நல்லா இங்கேயே என்னப்பாச்சு? இலக்கிய காலம் மிதிச்சாமா? காலையா? இல்ல இல்ல இல்ல, அது காலையிலே போயிடுறோம்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, சரி சரி சரி. இங்க பாருங்க, 2 பேரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு உடனே பேரனோ பேத்தியோ பேத்து கொடுத்துடணும். அஞ்சலிக்கு குழந்தை பிறந்த அடுத்த 10வது நாள் இலக்கியாவுக்கு குழந்தை பிறக்கணும். அம்மா, உங்க குழந்தை காணாம போச்சேங்கிற வேதனையை மறந்துட்டு எங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசுமா. கவலைப்படாதீங்கம்மா, இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. சீக்கிரமே இலக்கியா உண்டாவா. இவ குழந்தை பெத்துக்கிறதுக்குள்ள உங்க பையன் உங்களுக்கு கிடைப்பான். நீங்க வேணா பாருங்க, உங்க பையன் கூட தான் நீங்க எங்க குழந்தையே பார்க்க போறீங்க. எங்க குழந்தைய உங்க கையில தூக்கி கொஞ்சம் போறீங்க. இது நடக்கத்தான் போகுது. கௌதம், உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும்பா. எனக்கு மகனாதான் நீ இருக்கியே. இப்ப எனக்கு பேரனோ பேத்தியோ பார்க்கணும், அதுதான் என்னோட ஆசை. அதை மட்டும் நிறைவேற்றி வைங்கப்பா. உங்க கல்யாணத்தை தான் என் கண்ணால பார்க்க கொடுத்து வைக்கல. உங்களுக்கு பிறக்க போற குழந்தையாச்சும் கண்ணால பாத்துக்கிறேன். என்னாச்சு கௌதம்? ரேவதி அம்மா புத்தி சொல்ற அளவுக்கு நம்ம 2 பேரும் தத்திகளா இருந்திருக்கோம். இது பாரு இலக்கியா, இனிமே 1 செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு ஏம்பா, நாங்க குழந்தை பெத்துக்க போற ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ண போறோம். நல்ல ரொமான்டிக் சாங் ஒன்னு போடுங்க. நக 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 நகராதே நகராதே நகராதே, உன் இதழை நகர்த்தாதே, ஒரு தவறும் நடக்காதே. தக 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 தகவென நீ மின்னாதே மின்னாதே, தடி நெஞ்சம் தாங்காதே, அநியாயம் செய்யாதே அடியழகே. அண்ணே, அஞ்சலி, எல்லாரும் சாப்பிட வாங்க. வரேன் கார்த்திக். வாங்கம்மா. வரேன்பா. அண்ணா கொஞ்சம் வெளியே வாங்கண்ணே. ரொமான்டிக் மூடையே கெடுத்துட்டானே. வாங்கண்ணே சீக்கிரம். வரேன்டா. வா போலாம். வாங்க. இப்படி டிஸ்டர்ப் பண்ணா அப்புறம் எப்படி குழந்தை கிடைக்கும்? டேய் கார்த்தி, ஏன்டா அப்படி அன்னதானம் போடுற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. வாங்க சாப்பிடலாம். சரி வா வா அஞ்சலி வா. வாமா. மறுபடியும் இந்த குரூப்போட கார்த்திக் மெல்ட் ஆகுறானே, இத பார்த்தாலே கோவமா இருக்கு. அஞ்சலி, ஏன் அங்கே நின்னுட்டு இருக்க? வா வந்து உட்காரு. அஞ்சலி வா, வந்து சாப்பிடு வா. எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? பசி இல்லைனாலும் வயித்துல இருக்கிற பாப்பாவுக்காக சாப்பிடணும். வா. எனக்கு சாப்பிட தோணல. கடவுளே, சாப்பிட தோண மாட்டேங்குதா? இது சரியில்லையே. கார்த்தி, நாம அவளை வந்து டாக்டர் செக்கப்க்கு கூட்டிட்டு போயிடலாம்ப்பா. சரிம்மா. ஐயோ, டாக்டர் கிட்ட போனா என் வயிறு வெறும் வயிறுன்னு தெரிஞ்சிருமே. அதெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம், நான் வரேன். வாமா உட்காரு. ஏய், என்ன இப்படி பொத்துன்னு உட்கார்ற? என்னம்மா இது? நீ கர்ப்பிணியா இருக்க, அடிக்கடி நீ மறந்துடுற. அஞ்சலி, கொஞ்சம் மெதுவா உட்காருமா. ஏய், அட்வைஸ் பண்றதுக்கு எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல உன் வேலையை பாரு. அஞ்சலி, எப்பவும் மெதுவா உட்காரணும், மெதுவா தான் எந்திரிக்கணும். என்ன அத்தை, அதைத்தானே அவங்களும் சொன்னாங்க. இப்ப எதுக்கு அவங்களை திட்டுறீங்க? ஓ, சேர்ந்த ஒரே நாள்ல இலக்கிய புத்தி உனக்கு ஒட்டிக்கிச்சா? என்னையே எதிர்த்து பேசுறல்ல? ஐயோ, நான் எதிர்த்து பேசல, நியாயத்தை தான் சொன்னேன். சரி சரி ரேவதி அம்மா, நீங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் சாப்பாடு போடுறேன். ஆ, ஏன் நீங்க சாப்பிடலையா?
அவங்க பரிமாறட்டும், நீங்க சாப்பிடுங்க. நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் கார்த்திக். ஏ ஆ, என்னாச்சு? சாப்பிட மாட்டியா? ஏன்? அது இலக்கியா இன்னைக்கு விரதம். ம், என்னது விரதமா? ம். அண்ணி, விரதம்லாம் எதுக்கு இருக்கீங்க? வாங்க வந்து சாப்பிடுங்க வாங்க. ஆ, காரணத்தை கேள்விப்பட்டா நீ கண்டிப்பா இலக்கியாவை சாப்பிட கூப்பிட மாட்டேன். என்ன காரணம்? அது அஞ்சலிக்கு நல்லபடியா குழந்தை பொறுக்கணும், அதுக்காக இலக்கியா ஷஷ்டிக்கு விரதம் இருக்கா. அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. எதுக்கு தேங்க்ஸ்? மாசமா இருக்கிறது என் மாமா பொண்ணு. உள்ள இருக்கிற குழந்தை ஓ ரத்தம், இந்த வீட்டோட வாரிசு. இதுக்காக எத்தனை விரதம் வேணாலும் இருப்பேன். இலக்கியா நல்லவளா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவளா இருக்க கூடாது. எந்த விஷயமும் எனக்கு தெரிய மாட்டேங்குது, முதல்ல ரேவதிக்கு தான் தெரியுது. இவளை என்ன பண்ற? ஜானகி, இலக்கியா சொல்லல, நானா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். மா, அங்க என்ன குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? தோசை வைக்கட்டுமான்னு கேட்டேன். ஏய், அது எதுக்கு கேக்குற? டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து ஃபுட்பால விளையாட முடியும்? தோசை எடுத்து வை. ம், அதுக்கு முன்னாடி என் ஐட்டத்தை சாப்பிடுங்க. ரேவதிமா, எடுத்துட்டு வாங்க. ம். என்னடா இது? என்னடா? ம், வெயிட் பண்ணுங்க. என்னவா இருக்கும்? ம். அம்மா ரேவதிமா, என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? சக்கரை பொங்கல்லாம் வைக்கிறீங்க? அஞ்சலி உண்டாயிருக்கான்னு அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண முடியல, அதான் இன்னைக்கு என்னோட ட்ரீட்டா சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னேன். எப்படி? ஓ, பரவாயில்லையே, பெரிய மனுஷன் ஆயிட்ட. இருக்காதா பின்ன? இவனே ஒரு குழந்தை, இவனுக்கு ஒரு குழந்தைன்னா சும்மா இருப்பானா? என்னடா? பாத்து இந்த இலக்கியா, எனக்கு மட்டும் சக்கரை பொங்கல் வைக்க மாட்டேங்கிற? என்ன வேணும்னே பண்றீங்களா? இங்க பாரு, நான் தான் வைக்க வேண்டாம்னு சொன்னேன். எதுக்கு? இல்ல, நீ இனிப்பு சாப்பிட்டா பாப்பாவுக்கு சளி பிடிக்கும், அதனாலதான். குழந்தை இருந்தா தானே சளி பிடிக்கிறதுக்கு. உங்க கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையாடா? கொல்றீங்களே போட்டு. சரி சரி, தோசையாவது வைங்க. சாம்பார் யார் ஊத்துவா? சாம்பார் ஊத்துங்க, நிறைய ஊத்துங்க. என்னது கீரை மாதிரி இருக்கு? மாதிரி இல்ல, கீரையே தான். கர்ப்பிணி பொண்ணுங்க பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடுறது நல்லது. உனக்காக நானே என் கையால செஞ்சிருக்கேன், சாப்பிடு. தோசைக்கு கீரையா? என்னால முடியாது. இங்க பாரு, முடியாதெல்லாம் சொல்லக்கூடாது, சாப்பிட்டுதான் ஆகணும். அப்பதான் பாப்பா நல்லா புஷ்டியா இருக்கும். பாப்பா பாப்பா பாப்பா, அத பொறுக்கிறதுக்குள்ள நான் செத்து போயிடுவேன். ஏய், ஏய், இது சாப்பிட்டு நான் வாந்தி எடுத்துருவேன். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். அஞ்சலி, அடம் பிடிக்காத, சாப்பிடு. வே. என்னால இது சாப்பிட முடியாது. எனக்கு வாமிட்டே வருது. இல்ல, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. முதல்ல நீ வாந்தி எடுத்தன்னு சொன்ன, அதுக்கப்புறம் நீ வாந்தி எடுத்த மாதிரி தெரியவே இல்லையே. ஆமால்ல, முதல் ஒரு மாசம் எல்லா கர்ப்பிணிகளும் வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ வாமிட் பண்ணதை நான் பார்க்கவே இல்லையே. குழந்தை இருந்தா வாமிட் பண்ணணுமே. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.